வணக்கம். இன்னைக்கு நாம் சென்னை பெரியார் நகரில் சந்திரசேகர் சாலையில் உள்ள ஹோப் ஆர்த்தோ நீ அண்ட் ஷோல்டர் கிளினிக்கு வந்திருக்கிறோம். இங்கே இதன் நிறுவனர், இந்த கிளினிக்கோட நிறுவனர் டாக்டர் ஜெபராஜ் எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ எஃப்ஏஎஸ்எம் அவர்களை சந்திக்கலான்னு இருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களில் ஒரு 75-80% வயசானவங்கன்னு கூட இல்லை, எல்லாருக்கும் இந்த மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுது. வயதானவர்கள் மட்டும் சொல்ல முடியாது, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த வலி இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இந்த மூட்டு வலிக்கு முக்கியமான அதிகமாக காணப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. நிச்சயமா மேடம். நீங்கள் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது 60 வயதுக்கு மேலே உள்ள ஆண்களோ பெண்களோக்கு தான் அந்த மூட்டு தேய்மானமோ இல்லை மூட்டு வலியோ அதிகமாக ஏற்படும். பட் இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜ்டு யங் பேஷண்ட்ஸுக்கே நம்ம அதிகமாக இந்த மூட்டும் ஷோல்டர் பெயினையும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாறுதல் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், அதாவது ஹெல்த்தியாக அவங்க சாப்பிட்றது கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாச்சும் தான் வெளியில் போய் சாப்பிடுவாங்க. மற்றபடி அவங்க சாப்பிட்ற ஒன்றுலையுமே தேவையான கால்சியம், பாஸ்பேட், பாஸ்பரஸ், மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். பட் இப்போ சாப்பிட்றதுல வெறும் கலரிங் ஏஜென்ட்ஸும் போனுக்கும் மசில்ஸ்க்கும் தேவையில்லாத ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் தான் நிறையா அவங்க கலக்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுடைய மூட்டு எலும்பு தேய்மானம் ஏற்படுது முதல்ல. அடுத்தது மசிலுக்கு தேவையான அந்த கொலாஜன் அதெல்லாமே அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்துல கிடைக்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க இந்த மூட்டு வலி பிரச்சனையினால அதிகம் அவதிப்படுறது பெண்களா ஆண்களான்னு கேட்டால் நிச்சயம் பெண்கள் தான் சொல்லுவீங்க. அதுல ஒரு பிரச்சனை, பெண்கள் சீக்கிரம் டாக்டர்கிட்ட போறது இல்லை. தைலம் தேய்க்கிறது, இந்த பிரண்டை துவைகள், அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள ஈவன் காலில் மிதிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான பழக்கம். இந்த பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனைகள்னால. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க டாக்டர். ஒரு 50-55 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் மெனபாசல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுடைய பிளட்ல இருந்து எலும்புக்கு கால்சியம் போயிட்டு திருப்பியும் போன்ல இருந்து பிளட்டுக்கு கால்சியம் திருப்பி வரும். இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த போஸ்ட் மெனபாசல், இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்பவே கம்மியாயிருது. ஸோ அப்படின்ற போது இந்த சைக்கிளில் ஒரு ரிவர்சல் நடக்குது. அதாவது எலும்புக்கு போக வேண்டிய கால்சியம் அங்கேருந்து திருப்பியும் பிளட்டுக்கு வர கால்சியம் ரிவர்சல் நடந்து பிளட்ல இருந்து நிறைய கால்சியம் போனுக்கு போகாம போன்ல இருந்து மட்டும் கால்சியம் பிளட்டுக்கு வெளியில வருது. ஸோ அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த கால்சியம் குறைபாடு, அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு ஏற்படுது. இது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது இந்த 50-55, அதாவது இந்த போஸ்ட் மெனபாசல் டைமை பூர்த்தி அடைந்த இல்லாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே யூட்ரஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க பெண்மணிகளுக்கு நம்ம அதிகமாக இந்த பிரச்சனையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நின்று வேலை பார்க்கறது நம்மளுடைய இதில் பெண்களாக தான் இருப்பாங்க. டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீட்லேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா, நம்ம பாட்டி, நம்ம சித்தியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று சமைப்பாங்க. ஸோ அதிகமாக முட்டிக்கு வேலை கொடுத்து பண்றது பெண்கள் தான். அதுக்கு ஏற்ற அந்த ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. முக்கியமாக இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு இருக்கு. ஸோ தேவையான கொஞ்சம் கால்சியம், விட்டமின் D3, ஸோ இல்லாட்டி உணவு பொருட்கள்லேயே நம்ம அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, சத்து பொருட்கள் எல்லாமே. முக்கியமாக சோயா பீன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சோயா மில்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எக், முட்டை சாப்பிட்றாங்கன்னா முட்டை வெள்ளைக்கருவாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த கால்சியம் நிறையா இருக்குது, மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் கொஞ்சம் சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் அவங்க நின்றாங்க, காலையில் நிற்கிறாங்கன்னா விட்டமின் D3, இது எல்லாமே அவங்க ரைட்டான டைமில் எடுத்துக்கும் பொழுது ப்ளஸ் அவங்க உடன் பருமன், அதாவது பாடி வெயிட்டை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இதுலேருந்து அவங்க தவிர்க்கப்படலாம். மகிழ்ச்சி டாக்டர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிற மாதிரி ரொம்ப நல்ல அறிவுரைகள் சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்.
எலும்பு தேய்மானம்னு சொன்னாலே அதுக்கு வந்து நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அதற்குரிய சிகிச்சையா, இல்லை பலவிதப்பட்ட சிகிச்சை அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்குதாங்கிறத சொல்லுங்க டாக்டர். நிச்சயமாகவே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம நீ ஆர்த்தோடிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூட்டு வலி முன்னாலே இக்னோர் பண்ணாமல், அதாவது நம்மளே ட்ரீட் பண்ணிக்காம, மெடிக்கல் ஷாப் போய் மருந்து மாத்திரை வாங்கிக்காம, ஆயின்மெண்ட்லாம் தேய்ச்சிக்காம, முதல்ல அவங்க டாக்டர் முதல் இல்லை 2வது ஸ்டேஜ்லேயே அவங்க டாக்டரை பார்த்துட்டாங்க அப்படின்னா சர்ஜரி இல்லாமலே நம்ம வந்து குணப்படுத்த முடியும். இல்லாட்டி நம்ம அதை தள்ளி போட முடியும். நிச்சயமாகவே அது பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்தாங்க அப்படின்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது நல்லாவே பயன் தருது. எங்கள் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா பயன்பெற்று இருக்காங்க இன்ஜெக்ஷன்லேயே. நிச்சயமாகவே அதை அவங்க பண்ணலாம். அடுத்தது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வரைக்குமே நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் நம்மளால அது நிச்சயமே பண்ண முடியும். ஸோ முக்கியமாக இது மக்களுக்கு வந்து தெரியணும். கடைசி நிச்சயமாகவே அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணாம, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிச்சயமாக சர்ஜரி தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணாம முதல் கட்டத்திலே இல்லை 2வது 3வது கட்டத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்ஜரியை வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடலாம். நம்ம எத்தனையோ பேருக்கு வந்து சர்ஜரியை 10 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம். ஸோ அது வரைக்குமே வந்து எக்ஸசைசஸ் பண்ணலாம், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாகவே நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்களே செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்காம ஒரு ஆர்த்தோ டாக்டர், எலும்பு டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. தேங்க்யூ. கடைசியாக ஒரு கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும். பொதுவாக ஆர்த்தோ கிளினிக்னு இருக்கும், இங்கே பார்க்கும்போது ஹோப் ஆர்த்தோ நீ அண்ட் ஷோல்டர் கிளினிக்னு போட்டிருந்தது. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட மோட்டிவ் என்ன, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் டாக்டர். நிச்சயமாக மேடம், இதுவுமே ஆக்சுவலாக ஒரு ஆர்த்தோ கிளினிக் தான். பட் என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலையும் ஷோல்டர்ஸ்லையும். ஸோ நான் ஃபெலோஷிப் பண்ணது வந்து அதாவது ஆர்த்தோ மேல் படிப்பு முடிச்சுட்டு நான் என்னோட ஃபெலோஷிப்பை வந்து நான் ஆர்த்ரோஸ்கோபி ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டில் முக்கியமாக மூட்டியும் நீயும் ஷோல்டர்லையும் நான் பண்ணதுனால, ஸோ என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீ அண்ட் ஷோல்டரில். ஸோ அதனால முக்கியமாக அதாவது நீ அண்ட் ஷோல்டருக்கு ஸ்பெஷலாக ஒரு அட்டென்ஷன் அண்ட் கேர் வந்து எங்களோட கிளினிக்கில் நாங்கள் கொடுக்குறோம். நிச்சயமாகவே தேங்க்யூ. நிச்சயமாகவே இந்த பகுதி மக்களுக்கு உங்களுடைய சேவையும் இந்த கிளினிக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. தேங்க்யூ.